இங்க இருக்கக்கூடிய தேவி சக்தி 51 சக்தி பீடங்களில் ஒன்று. அந்த நம்முடைய மகாராஷ்டிரா தேசத்தில் சக்தி பீடங்கள் கிட்டத்தட்ட நிறைய உள்ளது. அதில் வந்து நம்ம கோலாப்பூர் மகாலட்சுமி, அதே மாதிரி மாகூரில் இருக்கிற ரேணுகா தேவி, துல்சாப்பூர் பவானி, அதுக்கப்புறம் நம்முடைய சப்தஸ்ருங்கி தேவி. இந்த சப்தஸ்ருங்கி தேவி வந்து மிக மிக ஒரு ஆற்றல் வாய்ந்த மகிஷாசுர மர்தினி என்று அழைக்கப்படுகிறாள். சப்த என்றால் 7, ஸ்ருங்கி என்றால் மலை. அந்த சுத்தீவிர பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 7 மலை இருக்கும். இந்த மலையினுடைய ஒரு தோற்றமே ஒரு எருமைக்கு 2 கொம்பு, எருமை மாட்டின் 2 கொம்பை போன்று தோற்றமளிக்கும். இதற்கு என்ன காரணம்னா, அம்பாள் மகிஷாசுர மர்தினி மகிஷாசுரன் என்ற அசுரனை வதம் செய்யும் பொழுது, சம்ஹாரம் செய்யும் பொழுது, அந்த அசுரன் 2 கொம்புகளை கொண்டு இரும்பு அந்த இது கொண்டு முகத்தை கொண்டு தாக்கினான். அது மாதிரி இந்த மலையை அம்பாள் வந்து மகிஷாசுரனிலிருந்து விடுவித்துக் கொண்டாள். அதற்காக மகிஷாசுர மர்தினி என்ற பெயரும் ஏற்பட்டது. அம்பாளுடைய ஒரு காலை தூக்கி இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரம் இன்னொரு அதிசயம், அம்பாள் ஒரு பக்கமாக தலையை சாய்த்து இருப்பாளுங்க. தலையை சாய்த்து இருப்பதற்கு என்ன காரணம்னா, இந்த மலைக்கு பக்கத்தில் மார்க்கண்டேய மலைன்னு ஒரு மார்க்கண்டேய ரிஷி இருக்கிறாருங்க. அந்த மார்க்கண்டேய ரிஷி வந்து ஈசனிடம் இரவாத வரன் வாங்கியவர்னு எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி இந்த மார்க்கண்டேய ரிஷி